வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பியா ஷோ பத்தி தாங்க பேச போறோம். அதான் பியா ஷோ அப்படின்னு கேட்கிறீங்களா? நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஷோ தாங்க. நம்ம பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில என்ட்ரி கொடுத்தது என்னவோ கோமாளி படம் மூலமா வந்து டைரக்டரா என்ட்ரி கொடுத்தாப்ல. பின்னால லவ் டுடே படம் மூலமா வந்து ஒரு ஹீரோவா என்ட்ரி கொடுத்தாப்ல. இப்ப புது அவதாரம் எடுத்திருக்காப்ல. என்ன அவதாரம் தானே கேட்கிறீங்க? புரொடியூசர் அவதாரங்க. இந்த படம் மூலமா வந்து புரொடியூசரும் ஆகுறாரு. இதுக்கு வந்து நம்ம சாய் தாங்க மியூசிக்கு. ஸோ சாயோட இப்ப வரக்கூடிய எல்லா படம் வந்து ஹிட் ஆகுது. இதுவும் ஹிட் ஆகும். இதுல இது போதாதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மமிதா பைஜு, அஸ்வந்த் மாரி இதுவந்துலாம் ஒரு டீம்லாம் பயங்கரமா இருக்கு. நம்ம லேடி கேரக்டர் இன்னொரு லேடி கேரக்டர் சுவாசிகா வேறங்க. அவங்க இப்ப ரீசென்ட் நடிக்கிற படம் எல்லாம் ஹிட்டு. பார்க்கலாம். இந்த படத்த வந்து டைரக்ட் பண்றது அப்படின்னு வந்து பார்த்தா 6 பேர் கொண்ட டீம்ங்க. அது ஆல்ஃபா யூனிட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இவங்களோட கலர் கோடு அதாவது ட்ரெஸ்ஸிங் கலர் கோடெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு இத குறிக்கிற மாரி இருக்கு. ப்ரவுன் கலர்ல வந்து எல்லா பேருமே வந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு வேற லெவல்ல இருக்கிற மாரி தான் தெரியுது படம் வந்து. இதுல வந்து நம்ம பிரதீப் வந்து நடிக்கிறாரா? இல்ல வெறுமனே ப்ரொடியூஸ் பண்றாராங்கிறது வரக்கூடிய அப்டேட்லாம் நிர்ணயிக்கும். பார்க்கலாம். ஒரு ஒரு அப்டேட்டையும் கண்டிப்பா வந்து பாருங்க. இதுலயும் நம்ம பிஆர் வந்து ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள சொல்லி அடுத்தடுத்த அப்டேட்லாம் வெயிட் பண்ணுங்க.